அப்பா நீங்கள் எப்படிப்பா எங்க குறுக்கு வழியில போய் இன்னைக்கு கூனி குறுகி நிற்கிறியடா. அன்னைக்கு என்ன சொன்ன? 500 ரூபா லஞ்சம் கொடுக்க பயந்துக்கிட்டு உன் மகளை நீனே கொண்டுட்டேன்னு திட்டினல, அதுவும் சுடுகாட்டில் வச்சு கெட்ட வார்த்தையில் திட்டினியடா. இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க? 5000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு 40 பச்சை குழந்தைங்களை கொண்டிருக்கேடா. என்னப்பா சொல்கிறீங்க? பச்சை குழந்தைங்களா? இது என்ன ஹல்கோட குழந்தைங்களா? ஆடா மொக்கா நாயே, மார்ச்சரில் வந்து கூட உன் மொக்கையை நிப்பாட்ட மாட்டியாடா? 40 பேரை கொண்டிருக்க. கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லை, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அது வருத்தம்லாம் இருக்குப்பா, அது தெரியாமல் செஞ்ச தப்புப்பா. அது தெரியாமல் சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது திம்பியாடா நாயே? ஐயோ இல்லைப்பா, அதெல்லாம் எப்படிப்பா? டாய் பேசாதடா. உனக்கு என்னடா குறைச்சல்? இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, போடுறதுக்கு துணி இருக்கு, பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு. போதா குறைக்க நீ கேட்டுக்கு உனக்கு 2 ஹீரோயின் வேற. அதுலயும் ஒருத்தைய கூட்டிட்டு போய் பக்கடான்னு நானும் உட போட்டா நக்கடான்னு நீயும் தொட போட்டான்னு பாடுற. ஐயோ அப்பா, அதில் பக்கடா நக்கடான்லாம் எதுவுமே வராதுப்பா. பேசாதடா. அதோட நிப்பாட்டினியா நீ? இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போய் செல்போன் மணி போல் சிரிப்பா வழிவளா அப்படின்னு பாட்டு பாடினல, அவன் என்ன ட்ரிங் ட்ரிங்னா சிரிக்கிறா? பரதேசி. என்னப்பா நான் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி நீங்கள் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கூட தான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன்னு பாடுனீங்க. ஆட்டா நாயே, அதுவும் இதுவும் ஒன்னாடா? நான் உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் பாட்டு பாடினேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ 2 பொண்ணுங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு தெரியுற. என்னடா கலாச்சாரம் அது? ஐயோ அப்பா, அது அப்படி இல்லைப்பா. நான் லவ் பண்ணுறது ஒரு பொண்ணு தான். அப்போ இன்னொன்று? அது பெஸ்டிப்பா. என்னதான் பெஸ்டியா? இப்போதான்டா எனக்கு ஒன்று புரியுது. இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி கலாச்சாரத்தை கொண்டு வந்தவனே நீ தான்டா. நீ உயிரோடே இருக்கக்கூடாது. ஐயோ அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? நான் உங்கள் பையன்ப்பா. ஐம் யுவர் சன் டேமட். அதனால தான்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொள்கிறேன். இல்லைண்ணா இந்தியன் 2ல் வச்சு வர்மக்கலையை பற்றி பேசியே கொண்டிருப்பேன். ஐயோ அப்பா, என்னை விட்டுருங்கப்பா. நான் எங்கடாச்சும் போய் பொழைச்சிக்கிறேன். விட முடியாதுடா. உன்னை விட்டா இன்னும் உன்ன மாதிரி நிறையா பேரை மாற்றுவேன். உன்ன மாதிரி ஒரு தருதலையா பிள்ளையா பார்த்ததுக்கு நான் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட அடி வாங்கி செத்துருக்கலாம், இல்லைனா வானவில்லா மாதிரி இருக்கலாம். ஐயோ அப்பா, அங்கே பாருங்க ஆங்கிலேயர்கள். அது ஆங்கிலேயர்களா? மறுபடியும் வந்துட்டாங்களா? டாய் எவன்டா அது? எங்கடா எவனையும் காணோம்? டாய் ஆட்டா நாய, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டியா? வரேன்டா. என்னமா அந்த ஆள் மட்டும் நல்ல மனுஷன் மாதிரி, நான் கெட்ட மாதிரி என்ன போட்டு துரத்துக்கிட்டு இருக்காரு? அவரே ஒரு டுபாக்கூர் தியாகி தானே? டேய் என்னடா பேசுற? அவர் டுபாக்கூர்னு உனக்கு தெரியுமா? உண்மையிலே அந்த மனுஷன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியுமாடா? அம்மா நிப்பாட்டு. நீ மரத்தடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது, எங்கள் அப்பா வந்து உனக்கு துணி கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும். இது அந்த கதை இல்லடா, இது வேற கதை. கேளு, நல்லா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. என்னத்த இன்ஸ்பைரிங்? அப்படி என்ன கதை? சொல்றேன் கேளு. என்கிட்ட குளிக்கிற சோப்பை கொடுத்துட்டு போனவரு நேரா ஆர்மியில ஜாயின் பண்ணாரு. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நம்ம படையில் உள்ள சில பேருக்கு வர்மத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் தகுதி உள்ள சில பேருக்கு. வெரி குட் சேனாபதி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் நம்ம படையில் இருக்கிறது என் கைக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்த மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் உத்தரவு போட்டால் என்ன மாதிரியாக நிறையா பேர் தெற்கே இருந்து வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. தெரியும், ரொம்ப பாசக்காரங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் கோவக்காரங்களும் கூட. ஆனால் எனக்கு இப்போ அந்த கோவம் தான் தேவைப்படுது, பிரிட்டிஷை விரட்டுறதுக்கு. அதுக்கு என்னங்கய்யா, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பயம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாராவது சயின்டிஸ்ட் தெரியுமா? அதாவது இந்த டைம் ட்ராவல் ஃபோன் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற யாராவது? அது தெரியலங்கய்யா, வேணும்னா கேட்டு சொல்லவா? இல்லை வேண்டாம், விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். நம்ம ஊரில் சயின்டிஸ்ட் யாரா இருக்கு? இப்ப புரியுதா உங்க அப்பா யாருன்னு? இதுவும் டுபாக்கூர் கதை தானே? கண்டுபிடிச்சியா? கேடு வர பூராத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். சரி கண்டுபிடிச்சதெல்லாம் போதும், ஊரை விட்டு டக்குன்னு கிளம்பு. அப்புறம் உங்க அப்பா வந்தா வர்மக்கலையை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாரு, பாத்துக்க. சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் பத்திரமா இருங்க. சரி ஒரு வாய் சாப்பிட்டு போவே. இல்ல ஃபீலிங்ஸ் பண்ணாத, சும்மா தான் சொன்னேன், கிளம்பு. பெற்று எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து போட்டா. அட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பி தொலைடா, கிளைய வந்துட போறேன். எங்க அவன்? தெரியாது. ஆண்டாலும் உனக்கு பொய் சொல்ல வராது, வீணா முயற்சி பண்ணாத, உண்மையை சொல்லு. எங்க அவன்? உண்மையை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டாள் யாரு?
ஆண்டாளு அது உன் பேரை தான் மாற்றி சொல்லிட்டேன் போல இருக்கு. ஆமாம், உன் பேர் என்ன? என்ன பேர் என்னவா? அட படுவாவி, 45 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், என் பேர் உனக்கு தெரியாதா? அடாடா கத்தாதடி. அது உன் பேர் ஞாபகம் இல்லாமலாம் இல்லை, இந்த லஞ்சத்தை ஒழிக்கிற ப்ராசஸில் உன் பேர் மறந்து போச்சு. இரு நானே சொல்கிறேன். ஆனாவளியா அவன் அவளையே தானே ஸ்டார்ட் ஆகும். அன்னக்கொடி. அன்னக்கொடி இல்ல, அருணாக்கொடி இல்ல. சரி, அமராவதி. அமராவதி இல்ல, அமர்ந்தவதி இல்ல. இல்லையா? சரி, அப்போ அஞ்சலை. அஞ்சலை இல்ல, ஆரலை இல்ல. சரி, அப்போ அங்கே இருக்க அண்ணி. அங்க இருக்க நீ கிடையாது, அண்டாக்குள்ள இருக்க தண்ணியும் கிடையாது. அட என்னடி நீ. சரி, ஆண்டாளு. அதத்தே முதல்ல சொல்லிட்டேயா? ஆமாம், முதல்ல சொல்லிட்டல. சரி, அஸ்வினி. ஏய்யா, அந்த காலத்துல அசுனி குசுனி எல்லாம் பேர் வைப்பாங்க. ஆமாம் வைக்க மாட்டாங்க. அப்போ அபிராமி. அபிராமி இல்ல, நீ குணாவும் இல்ல. அதுவும் இல்லையா? சரி, அப்போ அன்னலட்சுமியா? கேரட்டு பயலுக்கு விரும்மாண்டி நினைப்பு போல இருக்கு. அட என்னடி எதுக்குமே நீ இப்படி கொடுக்க மாட்டேங்கிற? பின்ன ஆண்டாளா? ஐயோ, ஆண்டாளும் ஆண்டாளும் ஏன் திரும்ப திரும்ப அந்த பேரே சொல்லிக்கிட்டு இருக்க? இதோட 3வது தடவை. என்ன 3வது தடவையா? ஆமா, இப்ப எதுக்கு ஆண்டாளும் ஆண்டாளும் அந்த பேரே சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை எனக்கு தெரியாம ஆண்டாளுங்கிற பேர்ல காதல் காவியம் எதுவும் பேக்ரவுண்ட்ல ஓடுதோ? ஐயோ, அப்படிலாம் கிடையாதுடி. ஏன்டி அப்படிலாம் சொல்ற? சரி, நான் இப்போ வரிசையா சில பேர் சொல்றேன். உன் பேர் வந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லு, ஓகேவா? நீ தாயா புருஷன், உன்னை தாயா கட்டணும், எல்லாம் என் தலையெழுத்து. சரி, சொல்லி தோல. அம்புஜம், ஆராயி, அம்பிகா, ஆண்டாளு. இங்க மரியாதை இல்ல உனக்கு. சரி சரி, அஞ்சலி, அம்மையார், ஆங்கிலேயர், ஆண்டவர், ஆண்டவன் கட்டளை, அஞ்சான், அண்ணாத்தே, அழகிய தமிழ் மகன், அசல், அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். அட என்ன நீ படம் பேர் சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்க? அதுவும் பூரா மொக்க மொக்க படமா? இல்லை, அதுக்கு இல்லை. ஆனால் அவனால தானே உன் பேர் ஸ்டார்ட் ஆகும், அதனால தான் அந்த பேரை சொல்லி பார்த்தேன். சரி, அப்போ 1000 விளக்கு. நீ முதல்ல பல்ல வளக்கு. ஆண்டாளு, வாயை அடக்கி பேசு. ஐயோ, திரும்ப திரும்ப ஆண்டாளு ஆண்டாளுட்டே சொல்லிட்டு இருக்கானே. சரி, நானே ஹிண்ட் கொடுக்குறேன், கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் எம். ஏ எம். அம்பலத்தான். என்ன அம்பலத்தானா? ஆமா, அம்பலத்தான். டொன் டொன் டொடன் டொன் டொடன் டொன். ஐயோ, ஆண்டவா. ஆண்டவா இல்லடி, ஆண்டவர். ஐயா சாமி, என்னால இதுக்கு மேல போராட முடியல, நானே சொல்லிடுறேன். என் பேரு அமிர்தம். அமிர்தம்? அட ஆமா, இது எப்படி மறந்தேன்? சரி, இப்ப சொல்றேன் பாரு. அமிர்தம் உனக்கு பொய் சொல்ல வராது, வீணா முயற்சி பண்ணாத. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாது. அமிர்தம் பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. வேணும்னா உனக்கு புரோட்டா வாங்கி தரேன். இப்ப சொல்லு, அவன் எங்க இருக்க? அவன் பாம்பே போறதுக்காண்டி ஏர்போர்ட் போயிருக்காங்க. எப்படி உண்மையை வர வச்ச பாத்தியா? அதான்டி சேனாபதி. இப்பவே போய் அந்த நாயை கொல்றேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? இதாங்க ஹீரோயின். எது ஹீரோயினா? எந்த ஹீரோயின்? அட அதே மனுஷ கொரில்லா. அட அது மனுஷ கொரிலா இல்லடி, மனிஷா கொய்ராலா. ஆனா இதை பார்த்தா அந்த அம்மா மாதிரி தெரியவே இல்லையே. மனிஷா கொய்ராலாவை மனுஷத்தன்மையே இல்லாம வரைஞ்சு வச்சிருக்கீங்களடா. சரி, நான் கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம். எது மாமாவா? என்ன புள்ள, புருஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன லவ் பண்றியா? ஐயோ அங்க நிக்கிறா பாத்தியா? அவளை தவிர வேற ஒருத்திய நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அவதான் என் பொண்டாட்டி, ஆண்டாள். கேரட்டு பயலுக்கு கேடு வர இந்த ஆண்டாள விட மாட்டேங்கிறானே. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை லவ் பண்ணல, உங்க பையனை தான் லவ் பண்றேன். எது அந்த நாயவா? ஏமா, உனக்கு லவ் பண்றதுக்கு வேற பையனே கிடைக்கலையா? அந்த பரதேசி நாய் தான் கிடைச்சதா? ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்களேன். சரி, லவ் தானே பண்ண, கல்யாணம் என்ன பண்ணலே? கல்யாணம் மட்டும்தான் பண்ணல. என்ன யூ மீன்? அட நாய. சரி, அவனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமாவா? இல்ல, வாரமா. 2 வாரமா. எது 2 வாரம் தானா? அதுக்கே எப்படியா? ஆனா எனக்கு 30 வருஷமா தெரியும். ஸோ இந்த 30 வருஷத்துலயும் அந்த நாதாரி நாய் திருந்தல, இதுக்கப்புறமும் திருந்த மாட்டான். அதனால தான் அவனை கொல்ல போறேன். இருந்தாலும் அவரு பாவம் இல்ல. யார் அவன் பாவமா? அந்த நாயை பெத்த நாங்க தாமா பாவம்.
சின்ன வயசுல அவனுக்கு பல்லு விழுந்துருச்சுன்னு அழுதான். நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கல. உங்க பல்லெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என் பல்லு மட்டும் பொக்கையாயிருச்சேப்பான்னு அழுதான். அவன் அழக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அவன் அம்மாவோட பல்லுல நரம்ப கட்டி இழுத்து அவளையும் பொக்கையாக்கி, இப்ப போடாம அவனை உங்க அம்மாவும் பொக்கை நீனும் பொக்கை போய் சேம் பிஞ்சுன்னு சொல்லி முட்டாய் வாங்கி தின்னுடான்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு 2 பேர் பல்லுமே பொக்கை ஆனதுனால அந்த முட்டாயை நானே பிடுங்கி தின்னுட்டேன். ஆனா அதை விடலாம் கொடுமை என்னன்னா, அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஊர்காட்டில் உள்ள அத்தனை பயலுவலும் அவன் ஆளுக்கு பொக்கையை வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அந்த நேரத்துல தன்னோட மகனுக்காக தன்னோட பொண்டாட்டியவே பொக்கை ஆக்கினவாமா அந்த சேனாபதி. ஆனா எப்படி இப்ப மட்டும் பல்லு இருக்குன்னு கேட்க வர, அதானே அது செட்டு பல்லு. அட ஓ பல்லு கருக, இதெல்லாம் ஏன் அதை பிள்ளைட சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, நான் கிளம்புறேன். அந்த பரதேசி நாயை பிடிக்கணும். அவனை எங்க நீங்க பிடிக்க போறீங்க? அவன் நேரம் பாம்பேல போய் இறங்கி பல்லு வளைக்க குளிச்சுட்டு சாப்பிட்டுருப்பேன். என்னடி சொல்ற? ஆமா பின்ன, என் பேரை கண்டுபிடிக்கிறதுல 3 மணி நேரம் போச்சு. அட கொடுமைய, 3 மணி நேரம் ஆயிடுச்சா? இப்படி அநியாயமா அந்த நாயை தப்பிக்க விட்டனே ஆண்டாளு. எது மருவத்திரி ஆண்டாளா?